ஹாய்ங்க எல்லோரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ 2 நாளாக தம்பிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்பவுமே உடம்பு சரியில்லை. ஸோ ஃபீவரு, நல்ல பனியும் கூடவா, அதனால் வந்துட்டு கோல்டு ஃபீவர் ரெண்டுமே வந்ததுனால எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அண்டு வீடியோவும் கொடுக்க முடியல. ஸோ இப்போ ஓரளவுக்கு தம்பிக்கு பரவாயில்ல. ஸோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுனாலே எந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்லீப்லெஸ் டேஸ், ஹார்ட்ஃபுல் டேஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? ஸோ இன்னும் வந்துட்டு 150 டேஸ், அதாவது 5 மாதந்தான் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன். நான் வந்துட்டு பண்ண மிஸ்டேக்கு நீங்கள் பண்ணிடாதீங்க. அதை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணி நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த வீடியோ தான் சொல்ல போகிறேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் தான். அதுக்காக வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டுட்டா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாமா, பாஸ் பண்ணிடலான்னு கேட்டால் கிடையாது. நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரிப்ரேஷனே வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் போட்டு தான் வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு எங்கே போடணும், எப்படி போடணும், எந்த அகாடமியில் போடணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நல்ல கொஸ்டின் வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய சென்டர்ஸ் அவைலபிள் இருக்குன்னா அதை பார்த்து போடுங்க. அண்ட் மோரோவர் திங்க் வந்து என்னென்ன பெஸ்ட்டுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரளவுக்காவது சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, பாதி கிணறு தாண்டிட்டீங்க, அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழல் வேணும். அப்படிங்கும்போது நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எதுவுமே பண்ணலை, டெஸ்ட் பேட்சே வந்து படிக்கிறக்காக தான் போடுறேன் அப்படின்னா, ஏன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஷெட்யூலும் நம்ம படிக்கக்கூடிய இதுவுமே ரொம்பவுமே வேறுபடும். அவங்க ஹார்டாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதோட போட்டி போட்டுட்டு ஓடணும் அப்படின்னா நம்மளால் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது. அடுத்தடுத்து 2 ஷெட்யூல் 3 ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து பின்தங்கியே வருவோம். அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ பாதி இப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் நிறைய அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறதே எல்லாமே வெறும் காசு தாங்க. ஸோ அவங்கவுங்க காசு பார்க்குறக்காக தான் இந்த டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணுறதே. ஸோ எல்லாருமே எல்லா பர்பஸுமே எதை நோக்கி ஓடிட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா மணி ஓரியன்டட் தான். ஸோ நம்மளும் வந்துட்டு படித்து நல்லா வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறதும், நம்ம வந்துட்டு ஃபேமிலியை நல்லபடியாக கொண்டு வரலாம் அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷனை மாற்றலாம் அப்படிங்கிறக்காக தான். அண்டு யூடியூபர்ஸ் ஆகட்டும் அண்ட் டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், புக் சேல் ஆகட்டும், எல்லாமே அதை ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அது வந்துட்டு தப்பு சொல்லலை நான். பட் இருந்தாலும் நம்ம படிக்கும்போது நமக்கு தேவையானதை சரியான இடத்துல பார்த்து போட்டு படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். நான் வந்துட்டு ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும், 1000 ரூபீ. ஸோ வீட்டில் எதுவுமே சப்போர்ட் இல்லை, அம்மா தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அம்மா கொடுத்து தான் போட்டேன். அதுவுமே வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு தான் கொடுத்தாங்க. ஸோ சரி, ஓகே, ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டோம், அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ப்ராப்பர் கைடன்ஸ் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது. அண்ட் ஃபேமிலி சிச்சுவேஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்கமிங் நிறைய இருந்துச்சு, வந்துட்டு போயிட்டு இருந்தது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், தெரியும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் போட்டு நம்ம ஓரளவுக்கு பண்ணலான்னு பார்த்தா ஃபேமிலி சிச்சுவேஷன் நம்மளை விடாது. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்து சிலபஸ் சேஞ்ச் ஆச்சு. சிலபஸ் சேஞ்ச் ஆனோடனே என்னோடய மொபைல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா லாக் ஆகி ஒரு மாதிரி இதாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஆப்ஸுமே லாக் ஆயிடுச்சு. அதுக்கு எகெயின் டவுன்லோட் பண்ணி பண்ணும்போது டெஸ்ட் பேட்ச்லேருந்து லீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். ஸோ இப்படி வந்துட்டு இது லெஃப்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் இல்லாமல், ஸோ எப்படி படிக்கணும், எந்த ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினச்சி ஜாயின் பண்ணாதீங்க. பாதி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி கண்டிப்பாக படிங்க. நான் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணலாம். நான் கண்டிப்பாக டெய்லியும் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டாவது கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். டெய்லியும் வந்துட்டு முடியல அப்படின்னாங்கிற பட்சத்துக்காவது ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுனால என்னாலையுமே இப்போ வந்துட்டு படிக்கவே முடியல சுத்தமாக. ஸோ புக்கே எடுக்க முடியல. நிறைய சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன் ஆகட்டும், ஏதோ ஒன்று வந்துட்டு நம்மளை இழுத்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த சிச்சுவேஷனில் ஒரு பேஜாவது ஒரு நாள் அந்த சுரேஷ் அகாடமி புக்கில் வந்துட்டு ஒரு நாள் ஒரு பேஜாவது கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு டெய்லி ஒரு டாபிக் எடுத்து பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு நல்ல முறையாக படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இது வந்துட்டு ஷேர் பண்ணுறதுக்காக நிறைய பேர் டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க.
ஸோ எது ஜாயின் பண்ணலாம், எப்படி ஜாயின் பண்ணலாம், இந்த புக் வாங்கலாமா, அந்த புக் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு அதுவும் பிகினர்ஸ் நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ தெரிஞ்சுட்டு பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஸோ ஏதாவது கேட்கணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஜிஎஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 50 லெசன்ஸ் 100 லெசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் வந்துட்டு அதன்படி தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ எனக்கு நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். என்னால் வந்துட்டு போட முடியல, வீடியோ ப்ராப்பராக வந்துட்டு போட முடியல. ஸோ தம்பிக்கு முடியாதனால வீட்டில் சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல. இனி அடுத்தடுத்து வந்துட்டு நான் என்ன படிக்கிறேன் அப்படிங்கிறத அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி படிச்சுட்ருக்கீங்க, ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, இல்லை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா, பிகினர்ஸாக இருக்கீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளே வந்துட்டு ஒரு டெஸ்ட் பேட்ச் மாதிரி நம்ம ஃப்ரீயாக நம்ம பண்ணலாம். ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை வந்துட்டு ஒர்க்கிங் உமன் வேலைக்கு போயிட்டு படிக்கிறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.